அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டா ப்ரோக்ராமுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு தலைப்பு ரொம்ப அவசியமான, அதே சமயத்துல ஒரு வித்தியாசமான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க கேட்பீங்க. வித்தியாசம் அப்படின்னா, இது நம்மளுடைய ஆரோக்கியத்துல பேசிக்கான விஷயம். ஆனா இந்த பேசிக்கான விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமான்னா கண்டிப்பா தெரியாது. அது தெரிஞ்சா எல்லாருமே ஆரோக்கியமா இருப்பாங்க. இது தெரியாததுனாலதான் உலகம் பூராவும் ஏகப்பட்ட டிசார்டர்ஸும் அதை சார்ந்து நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வர்றதுக்கு மெயின் காரணம் இந்த மெட்டபாலிசம்னா என்ன அப்படிங்கிறது தெரியாததும், அந்த மெட்டபாலிசத்தை நாம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெரியாததுனாலையும் நாம பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது மெட்டபாலிசம்னா என்ன, வாட் இஸ் மெட்டபாலிசம், இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளுடைய ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை. இது இல்லாம நம்மளோட ஆரோக்கியமே இல்லை. நம்ம வாழ்றோம் அப்படின்னா இந்த வாழ்க்கைக்கான அடித்தளமே இந்த மெட்டபாலிசம். அப்படி என்ன சார் இந்த மெட்டபாலிசம்? மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் மெட்டபாலிசம். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வளர் சிதை மாற்றம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். நம்மளுடைய உடல்ல நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன், இதைதான் நம்ம வளர் சிதை மாற்றம்னு சொல்றோம். என்ன அப்படின்னா, நாம சாப்பிடக்கூடிய எந்த வகை உணவாக இருந்தாலும் சரி, அதுல ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கும். புரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், பீனால்ஸ், இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சத்துக்கள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருக்கும். இந்த சத்துக்களை டைஜஸ்ட் பண்ணி, கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி, நம்மளுடைய உடல் கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி அதை சக்தியா, எனர்ஜியா மாற்றக்கூடியதை தான் மெட்டபாலிசம்னு நம்ம சொல்றோம். மீண்டும் ஒரு முறை இதை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும். நாம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், பேரூட்ட, நுண்ணூட்ட சத்துக்கள் அனைத்தையும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய சக்தியை தான் நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். காரணம், இது இல்லாம நம்ம உயிர் வாழ முடியாது. இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்காம உயிர் வாழ முடியாது. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது மெட்டபாலிக் ரேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. சயின்ஸ்ல, மெடிக்கல் சயின்ஸ்ல மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன மெட்டபாலிக் ரேட் அப்படின்னா, நாம சாப்பிடக்கூடிய உணவுகள் அல்லது கேலரி எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும்போது, அதாவது நம்ம சும்மா இருக்கும்போது எவ்வளவு கேலரி பர்ன் ஆகி அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத தான் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய கேலரி பர்ன் ஆகி அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அதை மெட்டபாலிக் ரேட்டு நம்ம சொல்றது இல்லை. நாம நடக்கும்போது, நம்ம பேசும்போது, நம்ம நின்றுட்டு இருக்கிறப்போ, நம்ம சிந்திக்கும் போது, நம்ம தூங்கும்போது, இதெல்லாம் மெட்டபாலிக் ரேட்ல வராது. ஆனால் வெறுமனே சும்மா இருக்கும்போது, அமர்ந்து இருக்கும்போது நம்மளுடைய உடல் எவ்வளவு கேலரிஸை கன்வெர்ட் பண்ணி அது ஆற்றலாக மாற்றுது, எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது, இந்த எஃபிகசியை தான் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மெட்டபாலிக் ரேட்ல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு லோ மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிக் ரேட். ரெண்டாவது ஹை மெட்டபாலிசம் அல்லது ஹை மெட்டபாலிக் ரேட். இந்த ரெண்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியம், இந்த ரெண்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வரக்கூடிய அனைத்து மெடிக்கல் கண்டிஷன்ஸுமே இந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ப முடியுமான்னு பாருங்க. நம்மளுடைய ஒட்டுமொத்த இயக்கம்,
நம்ம பாடியோட ஒட்டுமொத்த இயக்கமே ரெண்டே ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அடிப்படையில் இருக்கு. நம்மளுடைய உடல் லோ மெட்டபாலிக் ரேட்ல இருக்கா அல்லது ஹை மெட்டபாலிக் ரேட்ல இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது, நம்மளுடைய உடல் அமைப்பு அமையுது எப்படிங்கிறத பார்க்கலாம். லோ மெட்டபாலிக் ரேட் அப்படின்னா நாம சாப்பிடக்கூடிய உணவுகளை அல்லது ஊட்டச்சத்துக்களை அல்லது கேலரிஸை அல்லது நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் மிக குறைவாகவே ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து லோ மெட்டபாலிசம்னு பேர். கம்மியா தாங்க கன்வெர்ட் பண்ணுது. நாம சும்மா இருக்கிற நேரத்துல இந்த பர்னிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கன்வர்ஷன் ரேஷியோ கம்மியா இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து லோ மெட்டபாலிசம்னு பேரு. லோ மெட்டபாலிசம் ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரியான விளைவுகள் நம்மளுடைய உடல்ல ஏற்படும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். லோ மெட்டபாலிசம்னா உணவை ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய சக்தி நம்மளுடைய உடல் அதனுடைய திறனை குறைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். உணவை ஆற்றலாக மாற்றக்கூடிய சக்தியை நம்மளுடைய உடல் குறைவாக வச்சிருக்கு. இதுக்கு பேர் வந்து லோ மெட்டபாலிக் ரேட். இப்படி நடந்தால், இந்த ஆற்றல் குறைபாடு நடந்தால் என்ன மாதிரியான உடல் அமைப்பு, என்ன மாதிரியான வாழ்க்கை முறை நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா ஒபீஸ். நாம சாப்பாடு வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகல அப்படின்னா இன்னொரு வகையில் அது என்னவா மாறும் அப்படின்னா டெபாசிட்டா மாறும். அடிப்போஸ் செல்ஸ் அல்லது அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல இது டெபாசிட்டா போய் மாறும். ஒன்னு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும். அப்படி எனர்ஜி ஆகலைன்னா அது ஸ்டோரேஜுக்குள்ள போகணும். அப்ப ஸ்டோரேஜ் நோக்கி நம்மளுடைய உடல் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து லோ மெட்டபாலிக் ரேட். இப்போ நம்ம அதிகமான கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், அதாவது மாவு பொருள் சாப்பிட்றோம் அப்படின்னா அது நேரடியான குளுக்கோஸ். அப்ப நம்மளுடைய உடல் எந்த மாதிரி டிசைன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதை சாப்பிட்டாலும் அது வேறு வகை பொருளாக, வேறு வகை ஊட்டச்சத்தாக, வேறு வகை விட்டமினாக மாத்திக்கிற ஆற்றல் நம்மளுடைய உடலுக்கு இருக்கு. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் மாத்தி. இப்போ உதாரணமா சொல்றேன், நம்ம போதுமான அளவுக்கு அரிசி சாதம் நம்ம சாப்பிட்றோம். அரிசி, கோதுமை, தானியங்கள் ஏதாவது நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதுல அதிகமான கார்போஹைட்ரேட் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகல, போதுமான அளவுக்கு நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட் இல்லை அப்படின்னா அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாம, பேர்ன் ஆகாம அது ஸ்டோரேஜுக்குள்ள போயிடும். ஸ்டோரேஜ் வந்து ரெண்டு வகையா நடக்கும். ஒன்னு, நம்மளுடைய அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல ஃபேட் செல்ஸா கன்வெர்ட் ஆகி நம்மளுடைய தொப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறுத்தினுடைய கீழ்ப்பகுதி, நம்மளுடைய ஹிப்பு, நம்மளுடைய ஆர்ம்ஸ், இந்த மாதிரி நம்மளுடைய கன்னம், இந்த மாதிரியான இடங்கள்ல அடிப்போஸ் டிஷ்யூஸ் வந்து உடல் முழுவதும் பரவி இருக்கு. ஆனா ரொம்ப அதிகமா எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வயிற்றுக்கு கீழே அடிப்போஸ் டிஷ்யூஸ் இருக்கு. அடிப்போஸ் செல்களால் உருவாக்கப்பட்ட டிஷ்யூஸ். இங்கதான் கொழுப்பா வந்து கன்வெர்ட் ஆயிடும். சில அதாவது மெட்டபாலிக்ல ஃபங்க்ஷன் எடுக்காத ஆற்றல் என்னவா மாறும்னு கேட்டீங்கன்னா கல்லீரல்ல கிளைக்கோஜனா மாறி அது வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட் குறைஞ்சிருந்துச்சுன்னா நாம சாப்பிடக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாம அது ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸுக்கு போயிடும். அந்த மாதிரி ஸ்டோர் ஆகும்போது நம்மளுடைய எனர்ஜி பேர்ன் ஆகல அப்படின்னா அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் பெரும்பாலான பிரச்சனை. என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மெட்டபாலிசம் ரேட் குறையும் போது நம்மளுடைய உடல் நாம சாப்பிடக்கூடிய உணவை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணாம அதை வந்து டெபாசிட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய மோடுக்கு போயிருச்சு அப்படின்னா முதல்ல நமக்கு உருவாகிறது அதிகப்படியான வெயிட், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவர் வெயிட்.
இதை பேஸ் பண்ணி ரெண்டாவதாக வரக்கூடியது டயபெட்டிக். அடுத்தடுத்த நிலைகள்ல ஹை கொலஸ்ட்ரால், ப்ரொஃபைல் கண்டிஷன், லிபிட் ப்ரொஃபைல் கண்டிஷன்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக ஆர்த்ரைட்டிஸ். ஓவர் வெயிட் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய ஜவ்வுகள் எல்லாம் வீக் ஆகி போயிடும். அடுத்தது இன்ஃபர்டிலிட்டி, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இன்ஃபர்டிலிட்டி. இந்த மாதிரி யூரிக் ஆசிடு, ஸ்டோனு, இந்த மாதிரி எத்தனை டிசார்டர்னு நம்ம வகைப்படுத்துறோமோ அதுல பெரும்பாலான பிரச்சனைகள் எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த லோ மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உடல் திறன், நாம உணவை ஆற்றலாக மாற்றுகிற திறன் குறையும் போது இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு மனிதனுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா ஹை மெட்டபாலிக் ரேட்ல அந்த உடல் இருக்கணும். லோ மெட்டபாலிக் ரேட்ல இருந்தால் அது தொடர்ந்து நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கும், ஒன் பை ஒன்னாக பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ லோ மெட்டபாலிக் ரேட்டுக்கு நம்ம உடலை கொண்டு போறதுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை முறை இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மெயினா ஈவன் நம்ம இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது எல்லாமே லோ மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணமா என்ன சொல்லணும்னா லோ மெட்டபாலிக் ரேட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா மேபி சில பேருக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்க, அதாவது தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைனா தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரக்கக்கூடிய ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ல இருந்தாங்கன்னா அவங்களுடைய பாடி லோ மெட்டபாலிக் ரேட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லோ மெட்டபாலிக் ரேட்டுக்கு மெயினான விஷயம். தைராய்டு ஜாஸ்தி இருந்துச்சு, ஜாஸ்தியா செக்ரெட் ஆகுது, ஹைப்பரா இருக்கு அப்படின்னா அவங்க ஹை மெட்டபாலிக் ரேட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ லோ மெட்டபாலிக் ரேட்ல இருக்கக்கூடியவங்களுடைய கண்டிஷன்ஸ் என்னன்னா தைராய்டு ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகி லோ தைராய்டல் கண்டிஷன்ஸ்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெட்டபாலிக் ரேட் குறைச்சிருக்கும். யாரெல்லாம் அதிகமான சுகர், இன்ஸ்டன்ட் சுகர் சாப்பிட்றாங்களோ, அதிகமா ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இந்த மெட்டபாலிக் ரேட் குறைஞ்சு காணப்படும். மூணாவதாக யாரெல்லாம் தண்ணீர் குறைவாக குடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் லோ மெட்டபாலிக் ரேட்ல இருக்கும். அடுத்தது நார்ச்சத்து இல்லாத அதிகமான கார்போஹைட்ரேட்ஸை மட்டும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜீரண மண்டலம் எப்படி இருக்கும் அப்படின்னா லோ மெட்டபாலிக் ரேட்ல இருக்கும். அடுத்தது அதிகமாக செடன்டரி லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய உக்காந்துக்கிட்டே வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு லோ மெட்டபாலிக் ரேட் இருக்கும். ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு மட்டுமே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் லோ மெட்டபாலிக் ரேட்ல இருக்கும். சில பேருக்கு சரியான தூக்கம் இல்லை அல்லது தொடர்ந்து அவங்க தூக்கம் கட்டுறாங்க, ஒரு டீப் ஸ்லீப் அவங்களுக்கு கிடையாது, ஒரு சவுண்ட் ஸ்லீப் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் லோ மெட்டபாலிக் ரேட்ல இருக்கும். இதெல்லாம் மேக்சிமம் லோ மெட்டபாலிக் ரேட்ல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். எதெல்லாம் நம்மள லோ மெட்டபாலிக் ரேட்ல நம்மளுடைய ஹெல்த்தை வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான வேலை. ரைட், நம்மளுடைய ஹெல்த் சரி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னால நம்மளுடைய ஹெல்த் ஹை மெட்டபாலிக் ரேட்டுக்கு மாத்தி ஆகணும். அப்படி மாத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோ மெட்டபாலிக் ரேட்ல இருந்தாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஹை மெட்டபாலிக் ரேட்டுக்கு நம்மளுடைய ஹெல்த்தை மாத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர்னிங் ப்ராசஸ் நீங்க ஜாஸ்தி பண்ணும்போது ஸ்லிம்மாவும் ஆன்டி ஏஜிங்லயும் உங்களோட உடலை வச்சுக்கலாம். மெயின் திங் நம்மளுடைய ஸ்லிம்மிங் அண்ட் ஆன்டி ஏஜிங். ரெண்டாவது ஹாப்பி அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். நீங்க மகிழ்ச்சியா
ரொம்ப சுறுசுறுப்பா உங்களோட உடல் அமைப்புல ஒரு நீண்ட நெடிய ஆயுளை உறுதி பண்ணலாம். இதுல எல்லாமே அடங்கும். ஒரு நீண்ட நெடிய ஆயுள், லாங்கிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நீண்ட நெடிய ஆயுளை உருவாக்கலாம். அப்போ ஒருவருக்கான ஆரோக்கியம் என்பது ஹை மெட்டபாலிக் ரேட்ல அவருடைய உடலை பராமரிப்பது. அப்படி பராமரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணிடலாம், பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹை மெட்டபாலிக் ரேட்டுக்கு நம்மளோட பாடியை கொண்டு போகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடக்கூடியது நம்மளுடைய உணவோட சேர்த்து போதுமான அளவுக்கு புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய உணவுல புரோட்டீன் இல்லை அப்படின்னா இந்த மெட்டபாலிசம் குறைஞ்சிரும், போதுமான அளவுக்கு எனர்ஜி கன்வர்ஷன் நடக்காது. எதெல்லாம் எந்தெந்த வேலையிலெல்லாம் ஒவ்வொரு வேலை உணவுலையும் நீங்க ரிச் புரோட்டீனை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டபாலிசம் தொடர்ந்து ஹை ரேட்ல இருக்கும், பர்னிங் ப்ராசஸ் ஜாஸ்தியா. இது பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி 2வது பாயிண்ட், நம்ம ஒரு நல்ல எக்ஸசைஸை நம்ம பண்ணணும். நம்ம பாடியை வருத்தி நல்ல எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய அதாவது மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஹெவி லிஃப்ட் எடுக்கக்கூடியவங்க, வெயிட் லிஃப்டிங் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு மெட்டபாலிசம் ரைஸ் ஆயிருக்கும். நீங்க நின்றுட்டு வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அல்லது அடிக்கடி ஸ்டாண்டிங் பொசிஷன்ல ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காம அடிக்கடி ஸ்டாண்டிங் பொசிஷன்ல போறவர்களாக இருந்தால் உங்களுக்கு மெட்டபாலிசம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தபடியாக கிரீன் டீ, அதாவது மெயினா நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு ஊட்டச்சத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் டீயை சஜஸ்ட் பண்றாங்க. இது சயின்டிபிக்கலி ப்ரூவனான ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வித்தவுட் சுகர் ஆட் பண்ணாத கிரீன் டீ நீங்க குடிச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இதுல இருக்கக்கூடிய கேட்டச்சின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுடைய மெட்டபாலிசம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும், பர்னிங் ப்ராசஸை ஜாஸ்தி பண்ணும். அதே மாதிரி யாரெல்லாம் ஸ்பைசி ஃபுட், அதிகமான காரம் இருக்கக்கூடிய, நார்மலை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி காரம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு மெட்டபாலிக் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஜென்ரலாவே நீங்க ஒருத்தர் காரம் அதிகமா சாப்பிட்றாருன்னா அவர் ஃபேட்டா இருக்க மாட்டார், அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீனா இருப்பார். காரணம் ஸ்பைசஸ் ஃபுட், அதாவது மிளகாய், பெப்பர், இந்த கார வகைகள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு மெட்டபாலிசத்தை தூண்டக்கூடியது, அதிகப்படுத்தக்கூடியது. அதனாலதான் இந்த இஞ்சி, பெப்பர், அப்புறம் மிளகாய் இதெல்லாமே உங்களுக்கு மெட்டபாலிசத்தை தூண்டக்கூடியது. அடுத்தது ஸ்லீப், நல்ல தூக்கம். ஜென்ரலா நீங்க நல்ல ஒரு 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் அமைதியா உங்களால தூங்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் சர்றன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி காஃபி அப்படின்னா மில்க் காஃபி கிடையாது, ட்ரை காஃபி, வர காஃபி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, வர காஃபி. இதெல்லாம் நம்மளுடைய மெட்டபாலிசத்தை தூண்டி நம்மளுடைய உணவை வேகமாக எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சில பழக்க வழக்கங்கள், ஊட்டச்சத்து. இதெல்லாம் தான் நம்மளுடைய லோ மெட்டபாலிக் ரேட்ல இருந்து நம்மளுடைய ஹெல்த்தை ஹை மெட்டபாலிக் ரேட்டுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள். அப்படி ஹை மெட்டபாலிக் ரேட்டுக்கு நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லிம்மாவும் ஆன்டி ஏஜிங்லயும் நம்மளோட ஹெல்த் போயிடும். அதே மாதிரி ஹாப்பியா நம்மளோட லைஃபை லீடு பண்ண முடியும். நாம நீண்ட நெடிய காலம் ஆரோக்கியமாக
எந்த விதமான மெடிக்கல் கண்டிஷன்ஸும் இல்லாம தொடர்ந்து ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த கண்டிஷன்ஸுக்கு பேர் தான் ஹெல்த்தி லைஃப் நம்ம சொல்றோம். ரைட். இதுல மெயினா நான் சொன்ன விஷயம் புரோட்டீன். நீங்க சப்ளிமெண்ட் தான் சாப்பிடணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஆனால் உங்களுடைய உணவு முறைகள்ல 3 நேரமும் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்ல ரிச் புரோட்டீன் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும். ஜென்ரலா இந்த மெட்டபாலிக் ரேட் கூடுறதுக்கு 16 நாள்ல இருந்து 21 நாள் வரைக்கும் தேவைப்படும். மெயினா இது வந்து சயின்டிபிக்கலி புருவனான ஒரு டைமிங். ஒரு 16 டேஸ் நீங்க தொடர்ந்து புரோட்டீன் ரிச் உணவுகளை நீங்க எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னா 16 நாள்ல இருந்து 21 நாளைக்குள்ளர நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட் கூட ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம தொடர்ந்து இந்த புரோட்டீனை வந்து நம்மளோட லைஃபோட சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மெட்டபாலிக் ரேட்டை கண்டினியூஸா தக்க வச்சுக்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எந்த அளவுக்கு நம்மளுடைய உணவுல அதிகமான புரோட்டீனை நம்ம சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம மெட்டபாலிக் ரேட்ல ஹையா இருக்க முடியும். நான் இந்த மெட்டபாலிக் ரேட் குறைஞ்சா என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நான் சொன்னனோ, ஓவர் வெயிட்டு, ஏஜிங் சிம்டம், டயபெட்டிக்கு, கொலஸ்ட்ரால், ஆர்த்ரிட்டி, இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி மெட்டபாலிக்கால வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளால சால்வ் பண்ண முடியும். நம்ம உணவுல போதுமான அளவுக்கு புரோட்டீனை நம்மளால கொண்டு வர முடியல அப்படின்னா சப்ளிமெண்ட்டுக்கு போகலாம். இதுல 2 வகையான சப்ளிமெண்ட்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து மீல் ரீப்ளேஸ்மெண்ட், உணவுக்கு மாற்றாக சாப்பிடக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ். இன்னொன்னு உணவோட சேர்த்து சாப்பிடக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ். இப்ப நம்மளோட வகை என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேகன் புரோட்டீனுடைய மெத்தட் என்ன அப்படின்னா, உணவோட சேர்த்து புரோட்டீன் ரிச் உணவாக, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை புரோட்டீன் ரிச் உணவாக மாத்தி சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்ட்லெஸ் ப்ராடக்ட் தான் நம்மளோட வேகன் லீப் புரோட்டீன், A1 வேகன் புரோட்டீன். இந்த புரோட்டீன் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 90% ரிச் புரோட்டீன். மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய இன்னைக்கு லீடிங்கா இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள்ல 80 to 85% வேகன் புரோட்டீன் கிடைக்குது. ஆனால் நம்ம நிறுவனத்துல கொடுக்கக்கூடிய புரோட்டீன் வந்து 90% வேகன் புரோட்டீன். இந்த புரோட்டீனை நம்ம செப்பரேட்டா சாப்பிட முடியாது. மெயினா சொல்லணும் அப்படின்னா நீங்க வாட்டர்ல மிக்ஸ் பண்ணியோ அல்லது வேற ஏதோட ட்ரிங்கோட சேர்த்தோ சாப்பிட்றது அவ்வளவு டேஸ்டியா இருக்காது. காரணம் எல்லா வகையான புரோட்டீனுமே டேஸ்ட்லெஸ் தான். அது மட்டும் இல்லாம அதனோட ஸ்மெல் கூட நம்மளால விரும்பக்கூடிய ஸ்மெல் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான உணவுகளை, அதாவது நம்மளுடைய உணவை புரோட்டீனா மாத்தணும் அப்படிங்கறதா நம்மளுடைய நோக்கமே தவிர இதை ஒரு டேஸ்டியான சப்ளிமெண்ட் ஆகவோ அல்லது ஒரு டேஸ்டியான ஒரு ட்ரிங்காகவோ மாத்தி குடிக்கிறது நம்மளுடைய இன்டென்ஷன் இல்லை. ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய லோ மெட்டபாலிசத்துக்கு மெயினான காரணமும் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மில்க், அதாவது பால் நம்மளுடைய மெட்டபாலிசத்தை குறைக்கும். ஆனா பெரும்பாலான மக்கள் இந்த மீல் ரீப்ளேஸ்மெண்ட்ல நீங்க போடும்போது எல்லாருமே பாலோட சேர்த்து மில்க் ஷேக் பண்ணி குடிக்கிறேன்னு குடிக்கிறாங்க. பட் அதுல அவங்களுடைய மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுறதில்ல. காரணம் மில்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு நான் டைஜஸ்டிவ் ப்ராடக்ட் தான். அப்போ ஒரு ஒரிஜினலா நம்மளுடைய மெட்டபாலிக்கை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா உணவோட சேர்த்து சாப்பிடக்கூடிய புரோட்டீனை சாப்பிட்றது தான் அட்வைசபிள் தவிர பாலோட சேர்த்து சாப்பிட்றது அட்வைசபிள் கிடையாது. காரணம் புரோட்டீனும் உங்களுக்கு வந்து டைஜஷன், அதாவது அதிக நேரம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். 2வது பாலும் உங்களுக்கு அதிக நேரம் எடுக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம மில்க் மனிதனுடைய உணவே இல்லை. சொல்லணும் அப்படின்னா மில்க் வந்து மனிதனுடைய உணவு இல்லை. அப்போ மில்க்கும் புரோட்டீனும் சேர்த்து எடுக்கிறது
கண்டிப்பா அட்வைசபிள் கிடையாது. அதனாலதான் உலக நாடுகள் இப்ப என்ன பண்றாங்க, லீடிங்கான கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உணவோட சேர்த்து எடுக்கக்கூடிய புரோட்டீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்ப மீல் ரீப்ளேஸ்மெண்ட் அதிகமாக விரும்பப்படுறதில்ல. இந்த உணவை நம்ம எப்படி எடுக்க முடியும்? நம்மளுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நிறைய லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ல இருந்து வெளியில வர்றதற்கான அடிப்படை காரணம் புரோட்டீன் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய உணவை புரோட்டீன் ரிச் உணவாக மாற்றணும். அப்படி மாத்திட்டோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஓவர் வெயிட்ல இருந்து நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணலாம், டயபெட்டிக்ல இருந்து வெளியில வரலாம், கொலஸ்ட்ரால்ல இருந்து வெளியில வரலாம், ஆர்த்தரைட்டிஸ்ல இருந்து வெளியில வரலாம், ஸ்கின் கண்டிஷன்ஸ்ல இருந்து வெளியில வரலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 80% பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரலாம். அதுக்கு மாடரேட்டான ஒரு புரோட்டீன் ரிச் உணவை நாம கொண்டு வரணும். இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த புரோட்டீனுக்கு பேர் உணவு தான். இது ஒரு ரைஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட புரோட்டீன். 90% ஒரு ஸ்கூப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 90% புரோட்டீன் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, சப்பாத்தியோட சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா சப்பாத்தியில மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, ஆம்லேட்டோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஆம்லேட்டோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வெறும் ஆம்லேட்டா நீங்க சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். அதுக்கு சட்னியோ அல்லது உரப்பான ஏதாவது ஒரு குழம்பு சாப்பிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால சாப்பிட முடியும். மூணாவது, உப்புமா அதுல வச்சு நம்மளால சாப்பிட முடியும். ஏதாவது சாம்பார் அதோட சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேளை உணவுலையும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் இந்த புரோட்டீனை நீங்க சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அழுத்தமாக என்னால சொல்ல முடியும், வெயிட் லாஸ் பண்ணலாம், உடலை ஸ்லிம் ஆக்கலாம், நம்மளுக்கு வரக்கூடிய 80% பிரச்சனைகளை அங்கிருந்து அகற்றலாம். டயபெட்டிக்ல இருந்து, கொலஸ்ட்ரால்ல இருந்து, ஃபேட்டி லிவர்ல இருந்து எல்லா வகையான பிரச்சனைகளையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி எடுத்துட்டு நம்மளுடைய உடல் அமைப்பை அழகாகவும் ஸ்லிம்மாகவும் வச்சுக்க முடியும், ஆக்டிவாக மாற முடியும். உடல் முழுவதும் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரியாக்ஷன்ஸுக்கும் நம்மளுக்கு புரோட்டீன் தான் அடிப்படையாக இருக்கும். இதுல எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம நாம சாப்பிட முடியும். இந்த மாதிரியான உணவுகளை ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம சாப்பிட முடியும். ஒரே ஒரு கண்டிஷன்ல இருக்கிறவங்களை தவிர, அதாவது எனக்கு கிட்னி சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களை தவிர மீதி எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூரா இந்த ப்ராடக்டை நம்மளால சாப்பிட முடியும். கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்க மட்டும் டாக்டரோட கன்சல்ட் பண்ணி தான் இந்த புரோட்டீனை, எந்த புரோட்டீனா இருந்தாலும் அவங்க அப்படிதான் சாப்பிடணும். ஸோ அதை பிளைண்டா நம்ம சாப்பிடக்கூடாது. பட் கிட்னி சம்பந்தமான பிரச்சனையை தவிர்த்து மற்ற அத்தனை பேருமே யார் வேண்டுமானாலும் இந்த புரோட்டீனை உணவோடு சேர்த்து சாப்பிடலாம். இதை சாப்பிட்றது மூலமாக எளிமையான முறையில நம்மளோட ஹெல்த்தை ரிச் பண்ணலாம், நம்மளோட ரிச் உணவு உடலாக மாற்ற முடியும்.